வணக்கம். டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ எம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். முன்னாடிலாம் டென்டிஸ்ட் கிட்ட போய் பற்களை அளவு கொடுக்கணும் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஒரு மெட்டீரியலில் ஒரு ட்ரேயில் லோட் பண்ணி அதை வாயில் வச்சு இம்ப்ரெஷன் எடுப்போம். அதுக்கப்புறமா அந்த இம்ப்ரெஷன்லேருந்து ஒரு மாடல் ஃபார்ம் பண்ணி அந்த மாடலில் தான் செயற்கை பற்களாக இருந்தாலும் சரி, இல்லை கிளிப் போடுற பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரீட்டைனராக இருந்தாலும் சரி, எல்லா விதமான லேப் ஒர்க்ஸும் செய்வோம். ஆனால் இப்போல்லாம் டென்டிஸ்ட் கிட்ட போய் அளவெடுத்துக்கணும் அப்படின்னா இன்ட்ரா ஓரல் ஸ்கேனர் அப்படிங்கிற டிவைஸை வச்சு பற்களை ஸ்கேன் பண்ணி டைரெக்டாகவே அதை ஒரு 3D மாடலாக பிரிண்ட் பண்ணிடுவோம். இதுதாங்க டிஜிட்டல் இம்ப்ரெஷன் மேக்கிங். இந்த மாதிரி டிஜிட்டலாக இம்ப்ரெஷன் எடுக்கிறதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்பர் 1, கம்ஃபர்ட் லெவல். யூஸ்வலாக நம்ம இம்ப்ரெஷன் எடுக்கும்போது ஏற்படக்கூடிய ஒரு வாமிட்டிங் சென்சேஷனும் டிஸ்கம்ஃபர்ட்டும் டிஜிட்டல் இம்ப்ரெஷன் மேக்கிங்கில் சுத்தமாக இருக்காது. நம்பர் 2, டிஜிட்டல் கன்சல்டேஷன். நம்ம பற்களை ஸ்க்ரீனில் காமிச்சு அதில் இருக்கிற பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டென்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேஷண்ட்டுக்கும் அதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தெளிவாக புரியும். நம்பர் 3, அக்யூரசி. டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது நார்மல் இம்ப்ரெஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸஸ், அதாவது செயற்கை பற்களோட ஃபிட்டும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நம்பர் 4, டிரான்ஸ்போர்ட்டேஷன். நார்மலாக நம்ம இம்ப்ரெஷன் எடுத்து ஒரு மாடல் ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த மாடலை கொரியர் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ அதை நம்ம ஷிப்பிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிஜிட்டல் இம்ப்ரெஷன் எடுக்கும் பொழுது டைரெக்டாக நம்மளுடைய சிஸ்டமில் இருந்து லேபோட சிஸ்டம்க்கு நம்ம மெயில் பண்ணிடுவோம். ஸோ அதனால் செஞ்சு வர்ற ஆர்டிஃபிஷியல் டீத் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் கிடைக்கும். அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட்னால் ஏற்படக்கூடிய ஒரு சில டேமேஜஸ்லேருந்தும் அது காப்பாற்றும். நம்பர் 5, ஸ்டோரேஜ். பற்களோட அளவுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் மாடலாக இருக்கும் பொழுது எல்லா பேஷண்ட்ஸோட மாடலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள்ங்க. ஆனால் அதுவே ஒரு டிஜிட்டல் இமேஜாக இருக்கும் பொழுது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அதை நம்ம தாராளமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு இம்ப்ரெஷன் எடுத்து அது மூலமாக நம்ம பல்லுக்கு செய்யக்கூடிய ஒரு க்ரௌனோ பிரிட்ஜோ இல்லை வேறு ஏதாவது ப்ராசஸஸோ டிஜிட்டலாக இம்ப்ரெஷன் எடுத்து செய்யும் பொழுது அது பெட்டராகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஸோ choose digital impressions instead of normal impressions. Thank you.